வணக்கம். இன்று தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல். மின்துறையை இந்த அரசு தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் வரை எங்களின் போராட்டம் தொடரும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சியினரும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து தரைக்குறைவாக பேசி வருவதை கண்டிக்கும் விதமாக காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே பாஜக இளைஞரணி சார்பில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சியினரும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து தரைக்குறைவாக பேசி வருகின்றனர். இதனிடையே பிரதமரின் தாயை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் தரைக்குறைவாக பேசியுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்ற ராகுல் காந்தி பேசி வந்தால் அவர் வெளியே வர முடியாது என கூறி ராகுல் காந்தியை விமர்சனம் செய்தனர். இதையடுத்து பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். அப்போது பெரியகடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் அவர்களை போர்க்கார்டுகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது பாஜகவினர் தடுப்புகளை மீறி தள்ளிவிட்டதால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தனியாருக்கு தாரை பார்க்கும் நோக்கில் மின்துறை உள்கட்டமைப்பில் அதிக முதலீடுகளை புதுவை அரசு செய்துள்ளது என்ற இந்தியா கூட்டணி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் அவசர கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் ஏற்கனவே பந்த் உள்ளிட்ட பல்வேறு போராட்டம் நடத்தினோம். அப்போது சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் புதுவையில் மின்துறையை தனியாரிடம் விற்க மாட்டோம் என்ற வாக்குறுதி அளித்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் திடீரென அதானி சேபிக்கு கொடுத்த கடிதத்தின் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதானி குழுமம் மின்துறை பங்குகளை புதுச்சேரி அரசிடமிருந்து பெற்றுவிட்டது. ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அதானி குழுமத்திற்கு தாரை வார்த்து விட்டனர். இது புதுவை மக்களுக்கு அவர்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகம். புதுவையில் மின்துறையை தனியாரிடம் கொடுத்த முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பிற அமைச்சர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும். வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். அமைச்சர்கள் விழாக்குகளை செல்லும் பொழுது அவர்களை முற்றுகையிடுவோம். முக்கிய நகர பகுதிகளில் தீப்பந்தம் ஊர்வலம் நடைபெறும். அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும். புதுச்சேரி, விளையனூர் உள்ளிட்ட இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும். மேலும் அதானி குழுமத்திற்கு சலுகை செய்ய ரூபாய் 380 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வாங்கியிருக்கிறார்கள். மின்சார கட்டமைப்பை உருவாக்க நிறைய தொகையை செலவிட்டுள்ளனர். மின்துறையை இந்த அரசு தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் வரை எங்களிடம் போராட்டம் தொடரும் என்றார். புதுச்சேரியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை 11S ஆஃப் சார்பில் புதுச்சேரியில் 2வது முறையாக இன்று தொடங்கி நடந்து வருகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 20 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. இன்று தொடங்கிய கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 20,000 மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது. போதைப் பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை முழுவதுமாக விடுவித்து அவர்களை விளையாட்டில் கவனம் செலுத்தும் நோக்கில் 11S ஆஃப் நிறுவனம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி வருகிறது. கிரிக்கெட் போட்டி தொடங்க விழாவில் திரைப்பட நடிகை ஆரணிகா, 11S ஆஃப் ECO சதீஷ், 11S ஆஃப் தலைமை கமிட்டி நிர்வாகிகள் மலையன், சிவசக்தி, முனியாண்டி, விக்கி ஆகியோர் இருந்தனர். விழாவில் பேசிய சபாநாயகர் செல்வம், கொரோனா காலத்திலிருந்து இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும்
இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் போதைப்பொருள் பழக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக கூறியவர், போதைப் பழக்கத்தை இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துவதால் அவர்களது வாழ்க்கை சீரழிந்து போவதாகவும், போதைப்பொருள் உட்கொண்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத நிலை உள்ளது. எனவே போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் வெளிவர வேண்டும் என்றார். இதுபோன்ற விளையாட்டுகளில் கவனம் செலுத்தினால் மட்டுமே முடியும் என்றும், இந்த முயற்சி எடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்தவர், தொடர்ந்து இளைஞர்கள் விளையாட்டுகளில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு போதைப் பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இன்று தொடங்கியது. இந்த போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இதில் முதல் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 20,000 மற்றும் கோப்பையும், 2ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 15,000 மற்றும் கோப்பையும், 3ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 10,000 முன் 4ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 5,000 வழங்கப்பட உள்ளது. மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடும் வீரர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது மற்றும் தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகரில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகரில் 4ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. நேற்றிரவு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். விழாவில் திரளான பக்தர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். விழாவில் நெசவால் நகரை சேர்ந்த தண்டபாணி உள்ளிட்ட NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து அன்னதானம் வழங்கினார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகரை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொன்னாடை போற்றியும் சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மின்துறை தனியார் மயம் குறித்த தலைமை பொறியாளரை முற்றுகையிட்ட சராமரியாக கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் நேருவால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கப்பட்டு பங்குச்சந்தைகள் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் பரவியது. இதனை அறிந்த உலையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு இந்திர குப்புசாமி மற்றும் லோகா ஐயப்பன், அழகர் பஷீர், சுவாமிநாதன் உள்ளிட்ட மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள் மின்துறை தலைமை அலுவலகத்தை நேற்று மதியம் திடீரென முற்றுகையிட்டனர். மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான ராஜேஷ் சனியாலிடம் தனியார் மயமாக்கும் குறித்து சராமரி கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர், இது பற்றி எனக்கு எதுவும் தெரியாத, அமைச்சர், தலைமை செயலர், துறை செயலர்களுக்குத்தான் தெரியும் என கூறினார். அப்போது மக்களுக்கு விரோதமாக செயல்படும் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இச்சம்பவத்தால் நேற்று மதியம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்ட சிவசக்தி விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேருவில் நகர் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவசக்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். சிவசக்தி விநாயகரை வழிபட்டார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார்.
முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகருக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி கொடியேற்றத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதிகள் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்றத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு அன்னதான விழா கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று அன்னதானம் விழா பாஜக மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி இன்று பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலையால் வேளாங்கண்ணி கொடியேற்றத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், குறிச்சிக்குப்பம் கிளை தலைவர் ரெமோ மற்றும் பாஜக நிர்வாகிகளான பிரகாஷ், ஐயப்பன், சரவணன், அருண் மற்றும் மகளிர் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குறிச்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் செய்திருந்தார். என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற NSJ ஜெயபாலுக்கு மணவெளி தொகுதி தலைவர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபாலை KKD டிராவல்ஸ் உரிமையாளரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவருமான குமரவேல் என்ற குமரேசன் தொகுதி நிர்வாகிகளுடன் சந்தித்து பொன்னாடை பொறுத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், தொகுதி பொதுச் செயலாளர் ரஜினி ராஜேந்திரன், தொகுதி துணைத் தலைவர் ஜானகிராமன், தொகுதி செயலாளர் பெருமாள், கன்னியப்பன் மற்றும் நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, அன்பழகன், சிலா, மணி, சக்திவேல், ஐயனார், சிவா, ராஜி, வெள்ளத்தான், வரதேசிகன், NR பாரதி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கப்படவில்லை என்றும் மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள போது எந்த ஒரு ஒப்பந்தமும் கூற முடியாதா? புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது. அரசு மின்துறையை எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும் எந்த ஒரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும் தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்த போது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்று வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என்றவர் தற்போது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்காக அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் எனவும், எனினும் புதுச்சேரி அரசு மின்துறை பெயரை பயன்படுத்துவதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், இவ்விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படியான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்றார். மின்துறை ஊழியர்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்த நமச்சிவாயம், அரசுடன் எந்த ஒரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடவில்லை என்றும் மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் முதல் வருடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்ததால் மீண்டும் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது நாளாக நேற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நீடித்தது. கூட்டு போராட்ட குழு தலைவர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினர். நிர்வாகிகள் வேளாங்கண்ணி தாசன், கலியபெருமாள், சகாயராஜ், முருகையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உள்ளாட்சித்துறைகள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடந்தது. தொடர் போராட்டம் நடத்தியும் தீர்வு இல்லாததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் நேற்று மதியம் திடீரென அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் நிர்வாகிகள் இயக்குநர் சக்திவேல் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர்.
இது பற்றி முதல்வர் தலைமையில் உள்ளாட்சித்துறை செயலருடன் பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் என கூறியுள்ளார். இதையடுத்து மாலையில் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த நிர்வாகிகள் பேசினர். அப்போது முதல்வர் இது பற்றி துறை செயலர், நிதி செயலருடன் கலந்து பேசிவிட்டு பின்னர் அழைப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போராட்டத்தை தொடர்வதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரோன் கார் நிறுவனத்தில் சிட்ரோன் C3X என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. பாண்டி கடலூர் பிரதான சாலை புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற இடமான பிரபலமான படகு குழாம் எதிரில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரோன் என்ற கார்களுக்கான நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த சிட்ரோன் C3X புதிய வகை கார் அறிமுக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் 5,25,000 ஆகும். மேலும் இந்த வாகனத்தில் 6 ஏர் பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, புஷ் ஸ்டார்ட் பட்டன், சீரியஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவினை மினிமலஸ் லிபரேட்டரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் குமாரகிருஷ்ணன், மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவர் பிரதீஷ் ரவீந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாளர் அன்பு ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பித்தனர். சிட்ரோன் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி சிட்ரோன் C3X வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்களை கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தமிழ் நகரில் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்தமிழ் நகர் கிணற்று வீதி சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்த சிறப்பு பூஜை செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை முத்தமிழ் நகரைச் சேர்ந்த விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பான செய்திருந்தனர். நாளை 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் ஊர்வலமாக சென்று கடலில் கரைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள தென் பாஸ்கோ மேட்ரிகல் மேல்நிலைப் பள்ளியால் விளையாட்டு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 41வது விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமை தாங்கினார். விளையாட்டு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர், அழைப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்களை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வரவேற்று பேசினார். பள்ளியின் முன்னாள் முதல்வரும் உதவி பங்கு தந்தையுமான அருட்தந்தை அருள்ராஜா மற்றும் அருட்தந்தை மேல்கியோர் ஆகியோர் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகி அருண் மற்றும் மருத்துவர் சோமியா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் அனந்தபாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு நிலைகளில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியரை மாணவர்கள் ஆர்ப்பரித்து உற்சாகப்படுத்தினர். பரிசளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் சுருதி யாராகதி கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் பொன்னாடை பொருத்தினார். மேலும் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு நினைவு பரிசினை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் விளையாட்டு வாழ்க்கையின் உயர்விற்கு ஊன்றுகோலாக இருக்கும், அதற்கு நானே எடுத்துக்காட்டாக என்றும் கூறினர். மேலும் பெற்றோர்கள் மாணவர்களை விளையாட்டில் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்தார். உதவி தலைமை ஆசிரியை சுகந்தி நன்றி உரை வழங்கினார். பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் அறிவுளி விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அரியாங்குப்பம் இந்திராநகர் பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்திராநகர் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் இணைப்பு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை அடுத்து பொதுப்பணித்துறை மூலம் இந்திராநகர் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இந்திர தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் விலங்கு நலகம் சம்பந்தமாக கருத்தரங்கு மற்றும் இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் விலங்கு நலம் சம்பந்தமான கருத்தரங்கு மற்றும் இலவச வெறிநோய் தடுப்பு ஊசி முகாம் நடைபெற்றது. அதில் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பின் தலைவரும் தேசிய விலங்கு நல அமைப்பின் பிரதிநிதியுமான அசோக் ராஜ் மனித விலங்கு உறவு பற்றியும், புதுவை பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு துறையின் உதவி பேராசிரியர் சுடலை விலங்கு மற்றும் நெகிழி அதன் பாதிப்பு குறித்தும் விளங்கினர். ப்ளூ கிராஸ் அமைப்பின் சமரன் விலங்கு உரிமை மற்றும் நலன் குறித்து கலந்துரையாடினர். ப்ளூபெல் அமைப்பின் தலைவர் மருத்துவர் சக்தி கலந்து கொண்டு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தினர். மேடைக்கு முதல் ஆளாக வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்ட தெருநாய் அனைவரின் கவனத்தையும் பாராட்டையும் பெற்றது. வீடியில்லா தெருநாயாக இருந்தாலும் தனக்கு உணவு அளித்து பராமரிப்பவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு மேடை ஏறி தானாக வந்து அமைதியாக உட்கார்ந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தெருநாய் அச்சுறுத்தல் என்று சொல்பவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். மேலும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் சார்பாக கல்லூரிக்கு விலங்குகளின் குடிநீர் தொட்டி வழங்கப்பட்டது. மாணவர்களின் விலங்கு நலம் சம்பந்தமான விலங்கு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. சிறப்பாக காட்சிப்படுத்திய ஓவியத்திற்கு பரிசும் வழங்கப்பட்டது. நிகழ்வை பாரதிதாசன் கல்லூரியின் விலங்கு நல குழுமம் NSS அமைப்பும் நடத்தியது. புதுச்சேரி சாகத்தில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் OBC அணி மாநில பொருளாளர் மதன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் OBC அணி மாநில பொறுப்பாளர் மதன் ஏற்பாட்டில் புதுச்சேரி சாகத்தில் 41ஆம் ஆண்டு இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்ட விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜன், நாகம்மாள் என்கிற பத்மாவதி, பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் நடிகர் பாண்டி ரவி, இளைஞர் அணி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கணபதி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமார், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, உருளையன்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் தனசேகரன், OBC அணி மாவட்ட நிர்வாகி கொளஞ்சி என்கிற கணேசன், உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், உழவர்கரை மாவட்ட ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் பழனிவேல், கிளை தலைவர்கள் முருகன், கணேஷ் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்தும் தட்டச்சு தேர்வு இன்று புதுச்சேரியில் 3 மையங்களில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்தும் தட்டச்சு தேர்வு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதம் என ஆண்டிற்கு 2 தேர்வுகளை நடத்துகின்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 2.5 லட்சம் மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்கின்றார்கள். புதுச்சேரியில் மற்றும் 3 தேர்வு மையங்களில் இந்த தட்டச்சு தேர்வுகள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற உள்ளது. இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் காலேஜ், பாண்டிச்சேரி கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதகடிப்பட்டு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பாலிடெக்னிக் காலேஜ் ஆகிய 3 மையங்களிலும் சுமார் 6000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இந்த அரசு தட்டச்சு தேர்வில் இளைநிலை, ஜூனியர், முதுநிலை, சீனியர் மற்றும் புதுமுக இளைநிலை, ப்ரீ ஜூனியர், தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் தட்டச்சு தேர்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்க தலைவர் தியாகராஜன், புதுச்சேரியில் 3 மையங்களில் 6000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருவதாகவும், தமிழகத்தில் 2.5 லட்சம் பேர் எழுதி வருவதாகவும், வருடத்திற்கு இந்த தேர்வு 2 முறை நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9620 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 131 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல். மின்துறையை இந்த அரசு தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் வரை எங்களின் போராட்டம் தொடரும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பு வெளியிட இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டம்.
முதல்வருடனான பேச்சுவார்த்தையில் தோல்வியை தழுவிய புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்த முடிவு. இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.